ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்துருச்சு. சம்மர்னாலே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் மேங்கோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 5 வகையான மேங்கோஸ் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சின்னோண்டு இருக்குல்ல, இந்த ரெட் கலரில் இருக்கும். இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் இந்த பழம். இது பேர் வந்து என்ன அப்படின்னா செந்தூரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்ல இனிப்பானது, தமிழ்நாட்டோட வெரைட்டி. ஓகே, இரண்டாவது இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் தென் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நீலம். ஓகேங்களா? இந்த வகையான மாம்பழத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, இந்த எட்ஜஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இன்னும் அந்த பழங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்களோட ஷேப்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லலாம்னா, நொங்கு இருக்குது தெரியுமா, நொங்கு ஷேப் இது மாதிரி சொல்லலாம் இதை பார்க்கச்சில. அப்புறம் மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நமக்கு ரெகுலராக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வகை என்ன அப்படின்னா கிளிமூக்கு. இந்த கிளிமூக்கும்பாங்க, கல்லாமாயின்னு சொல்லி இங்கே திருச்சி சைட்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் தோட்டாபுரின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அண்ட் தென் இது வந்து கர்நாடகா வெரைட்டி, நம்ம பங்கனப்பள்ளி. ஓகேங்களா? நல்ல இனிப்பான வெரைட்டி. இது வந்து என்னென்னா எல்லா வகையும் இனிப்புன்னு சொல்ல முடியாது. சில இது ரொம்ப இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஓகேங்களா? பட் சில பழங்கள் வந்து என்னென்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஜூஸியான டைப்பு, ரொம்ப வாட்டரியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்னோடய ஃபேவரெட் அல்ஃபோன்ஸா. ஓகேங்களா? அல்ஃபோன்ஸா இது வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா வெரைட்டி, அங்கே உள்ள பேஸ்டு. இதோடைய ஷேப்பே பார்க்க சூப்பராக இருக்கும். இல்லை இதுவும் வந்து என்னென்னா நம்ம செந்தூரமே உள்ள நல்ல கலர்ஸ் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்சு கலந்தா எப்படி ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். உள்ள ஒரு நல்ல பழுத்த பழத்தோட இது அப்படி தான் இருக்கும். ரொம்ப இனிப்பான பழம், எனக்கு பிடிச்ச பழம் இதுதான். மாம்பழங்களோட அரசன் வந்து இமாம் பசந்த் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி நம்ம இன்றைக்கி வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை வாங்குவோம்னு நினைக்கிறேன். அதை வாங்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.